இந்த வீடியோவில் நம்ம பார்க்குற போயம் த ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட் அடாப்டட் ஃப்ரம் ஐசோப்ஸ் ஃபேபிள்ஸ். இது 10th ஸ்டாண்டர்டில் கவர் ஆகுது. பார்ட் பியில் போயம் நம்பர் 4. இந்த போயம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஏசோப் யாருன்னு பார்த்துட்டு வந்துடலாம். அப்புறம் கிரிக்கெட் என்னென்னு பார்த்துடலாம். ஏசோப்ஸ் ஃபேபிள்னால் அது ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஃபேபிள்ஸ். ஃபேபிள்னால் அந்த அனிமல் கேரக்டர்ஸ் வச்சு சொல்கிற ஸ்டோரி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். கிரெடிட்டட் டு ஏசோப். ஏசோப்புன்றவர் யார் அப்படின்னா, அவர் வந்து ஒரு ஸ்டோரி டெல்லர். அவர் வந்து ஒரு அடிமையாக இருந்தவர். அவர் வந்து கிரீஸில் வாழ்ந்தாருன்னு நம்பப்படுது. ஹி பிலீவ் டு ஹவ் லிவ்ட் இன் ஏன்ஷியன்ட் கிரீஸ் பிட்வீன் 620 to 564 BCE. ஆக்சுவலாக ஷியோராக இல்லை, ஒரு பிலீஃப் இப்படி அவர் கிரீஸ்லேருந்து வந்தார், இந்த பீரியடில் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. தீஸ் ஃபேபிள்ஸ் பிகேம் பாப்புலர் when they emerged in print. Several stories are attributed to Aesop even today. The process of inclusion is continuous and new stories are being added. Collection of Aesop's fables were among the earliest books to be printed in many languages. அது அவ்வளோ பழைய ஸ்டோரிஸ். இப்போ நிறைய பிரிண்ட் போட்டு நமக்கு ஏசோப்ஸ் ஃபேபிள்ஸ்னு ஸ்டோரிஸ் வருதில்ல, அது எல்லாமே அவர் சொன்னதில்லை, புதுசாகவும் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இன்றைக்குமே. இந்த ஏசோப்ஸ் ஃபேபிள்ஸோட கதைகள் இருக்குல்ல, அதாவது ஏசோப்போட கதைகள், இது வந்து முதல்ல பிரிண்ட் பண்ண சில புக்ஸில் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. நிறைய லாங்குவேஜில் இதை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. கிரிக்கெட்னு என்னன்னா இந்த மாதிரி ஒரு பூச்சி, இது நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம். நிறைய செடி இருக்கிற ஏரியா, இப்போ சார் நம்ம வீட்டுக்கு பின்னாடி நிறைய செடி இருக்குது, இல்லை செடியாக இருக்கிற ஏரியா நம்ம கிராஸ் பண்ணும்போதெல்லாம் ஒரு மாதிரி சவுண்டு கேட்டே இருக்கும்ல, நம்ம பாச்சான்னு சில பேர் சொல்லுவாங்க. இதுக்கு ஆக்சுவல் நேம் எனக்கு தெரியல. அந்த மாதிரி இருக்கும் சவுண்டு, நம்ம கேட்டே இருக்கும் ஒரு மாதிரி கீச் நைட் ஆனாலே அந்த சவுண்ட் நம்ம கேட்டே இருக்கும். அந்த சவுண்டு கொடுக்குற பூச்சி தான் இது. இப்போ பாருங்கள், கிரிக்கெட் a brown or black insect related to the grasshopper but with the shorter legs. கிட்டத்தட்ட வெட்டிக்கிளி மாதிரி, ஆனால் வெட்டிக்கிளியில் அதோட லெக்ஸ் ஷார்ட்டாக இருக்கும். கலர் வந்து ப்ரௌன் ஆர் பிளாக்ல இருக்கும். இட் இஸ் a small insect that produces a short loud sounds by rubbing its wings together. அது விங்ஸை ரப் பண்ணும்போது ஒரு சவுண்டு வருது, அதுதான் அந்த நம்ம கேட்குற அந்த சவுண்டு. போயும் பார்க்கலாமா? இந்த பிக்சர் பார்த்துக்கோங்க. ஆண்ட்டும் கிரிக்கெட்டும். இந்த கிரிக்கெட் போயிட்டு பாருங்கள், அது வந்து பாட்டு போடு டான்ஸ் ஆடுன்னு மென்ஷன் பண்ணுறதுக்காக அது கையில் இந்த மாதிரி ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுத்துருக்காங்க. அது ஆண்ட் கிட்ட போய் கேட்குதாம். ஆண்டோட வீடு மாதிரி சும்மா ஒரு பிக்சரைசேஷன். A fable is a traditional story that teaches us a moral lesson. Usually the characters in the fables are animals. This poem, The Ant and the Cricket, teaches us the importance of hard work and planning. இந்த போயம் எதை பற்றினா, the ant and the cricket, ஒரு ant and cricket பற்றின போயம் இது என்ன கருத்து சொல்ல வருதுன்னா, ஹார்ட் ஒர்க் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், ஃப்யூச்சருக்காக நம்ம எவ்வளோ பிளான் பண்ணணுன்றது இம்பார்ட்டன்ட்ன்றதை சொல்ல வர போயம் தான் இது. ஃபேபிள்ஸில் வந்து யூஸ்வலி அனிமல்ஸ் வச்சு சொல்கிறது தான் ஃபேபிள்ஸ்னாலே அனிமல்ஸை வச்சு கதை சொல்கிறது, அனிமல்ஸ் பேசுகிற மாதிரி, அதுங்களுக்குள்ள உள்ள கான்வர்சேஷன் இல்லை அந்த மாதிரி சொல்கிறதா ஃபேபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ போயம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு போயம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஹைலைட் பண்ணியிருக்கிறது இப்போ பார்க்க வேணாம். போயம் சொல்லி முடிச்சதுக்கப்புறமா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதை பாருங்கள். A silly young cricket accustomed to sing through the warm sunny months of gay summer and spring began to complain when he found that at home his cupboard was empty and winter was come. சில்லி யங் கிரிக்கெட், ஒரு சில்லியான ஒரு சின்ன கிரிக்கெட் அந்த பூச்சியை சொல்கிறாங்க. அக்கஸ்டம் டு சிங்னா அது வந்து நல்லா பழகிருச்சு, பாட்டு பாடி ஜாலியாக அது பழகிருச்சு. த்ரூ த வார்ம் சன்னி மந்த்ஸ் ஆஃப் கே சம்மர் அண்ட் ஸ்ப்ரிங்னா நமக்கு சம்மரில் எப்படி இருக்கும், வார்மாக கதகதப்பாக இருக்கும். அப்புறம் அதாவது கேன்றது வந்து கிளாட் அண்ட் ஜாய்ஃபுல் அப்படின்ற மீனிங்கில் வரும், நமக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஸ்ப்ரிங்னா நமக்கு வசந்த காலம். அந்த சம்மர்லேயும் சரி ஸ்ப்ரிங்லேயும் சரி நம்ம இன்செக்ட்ஸ்க்கெலாம் வந்து அதுதான் வெளியே போய் இந்த ஆண்ட்லாம் பார்த்திங்கன்னா சம்மர் சீசனில் நமக்கு வெயில் காலத்தில் லைட்டாக ஒரு ஸ்வீட் சின்னதாக சிந்தினா கூட டக்குன்னு எறும்பு வந்துடுமா, அந்த மாதிரி அது அவ்வளோ ஆக்டிவாக இருக்கும். ஆண்ட்ஸ் எல்லாமே அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணும், சாரையாக வந்துக்கிட்டே இருக்குமா. அதாவது மழை காலத்துலேயோ குளிர்காலத்துலேயோ அதுங்களால் உணவு சேகரிச்சிக்க முடியாது. அதுக்காக அதுங்கெல்லாம் வந்து சம்மர் சீசன்லேயே வந்துட்டு எப்போ அதுங்களால் வெளியே நடமாட முடியுமோ அப்போவே வந்து பிளான் பண்ணி அவங்களுக்கு அதுங்களுக்கு தேவையானதெல்லாம் சேர்த்து வச்சுக்கும். அந்த மாதிரி ஒரு மந்தில் இந்த கிரிக்கெட் என்ன பண்ணுது அப்படின்னா, அது ஜாலியாக ஹாப்பியாக இருக்குது. began to complain when he found that at home his cupboard was empty and winter was come. அது என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுது, அதோட கபோர்டில் ஒன்றுமே இல்லையா, சாப்பிட்றதுக்கு அது கிட்ட ஒன்றுமே இல்லை, ஐயோ வின்டர் வந்துருச்சு நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லையே அப்படின்ற மாதிரி இது சொல்லுது. நாட் அ crumb to be found on the snow covered ground, not a flower could he see, not a leaf on a tree.
அதாவது ஒரு 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 க்ரம்னா ஒரு ப்ரெட்டோட ஒரு குட்டி பகுதின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ப்ரெட் க்ரம்ஸ் சொல்லுவோம்ல, அதான் ஒன்று கூட இல்லை அதுக்கிட்ட. அது ஒன்று கூட இல்லை. ஸ்னோ கவர்டு க்ரௌண்ட்னா அது வின்டர் சீசன் இல்லையா, அதனால ஃபுல்லாக ஸ்னோவே பரவி இருக்குது. நாட் அ ஃப்ளவர் குட் ஹிசி, நாட் அ லீஃப் ஆன் அ ட்ரீ. மரத்தில் ஒரு பூ கூட இல்லைன்னா எல்லாம் உதிர்ந்துருக்கும்ல, அதுக்கு அடுத்த ஸ்ப்ரிங்கில் தான் எல்லாம் ஒன்றுனா வரும். ஒன்றுமே இல்லை, ஒரு ஃப்ளவர் இல்லை, ஒரு மரத்தில் ஒரு லீஃப் கூட இல்லை, எதுவுமே இல்லையே அப்படின்ற மாதிரி இது பேசிக்குது. ஓ வாட் வில் பிகம் சேஸ் கிரிக்கெட் ஆஃப் மீ அட் லாஸ்ட் பை ஸ்டார்வேஷன் அண்ட் ஃபெமைன் மேல் போல்ட் all dripping with wet and all trembling with cold. Away he set off to a miserly ant to see if to keep him alive he would grant. ஐயோ எனக்கு என்ன ஆக போகுது, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி புலம்புது. அட்லாஸ்ட் சார்வேஷன்னா பட்டினி கிடக்கிறது, ஃபெமைன்னா பஞ்சம் அப்படின்னு சொல்கிறது. ஒன்றுமே இல்லாமல் போகும்ல, சாப்பாடு பஞ்சம்னா அதான் எதுவுமே இல்லாமல் போகிறதா பஞ்சம். ஃபுட்டு கிடைக்காது, தண்ணி கிடைக்காது, எல்லாமே ஸ்கேர்சிட்டியாக இருக்கும், அதுதான் ஃபெமைன். அதாவது பசியிலையும் பஞ்சத்துலேயும் பட்டினி கிடக்குது. அதில் வந்து ஒரு போல்ட்னஸ் வந்துருச்சு, நம்ம எப்படியாச்சும் போய் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுதுன்னா, ஆல் ட்ரிப்பிங் வித் வெட் அண்ட் ட்ரம்பிளிங் வித் கோல்ட்னா அப்படி குளிரில் கிடுக்கிடுக்கிடு நடுங்குனாலும் ஒரு போல்ட்னஸ் வர வச்சுக்குது. எதுக்கு வர வச்சுக்குது? அவே ஹூ செட் ஆஃப் டு மைசலியன். மைசர்னா கஞ்சத்தனம் பண்ணுறது. ரொம்ப அந்த ஆண்ட்டை வந்து கஞ்சத்தனமான ஆண்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கிட்ட போய் டு கீப் ஹிம் அலைவ் ஹி வுட் கிராண்ட். தன்னை உயிரோட வச்சுக்கிறதுக்காக அந்த எறும்பு ஏதாச்சும் கொடுக்குமா, போய் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்குது. இதில் இந்த ஹிம் வந்து கிரிக்கெட். டு கீப் ஹிம் அலைவ்னா யாரை அலைவாக வச்சுக்கிறதுக்காக, யார் சர்வை பண்ணணும்? இங்கே இப்போது ஃபுட் எல்லாம் இருக்கிறது யார்? கிரிக்கெட் தான். அதுதான் சர்வைவ் ஆகணும். ஸோ டு கீப் ஹிம் அலைவில் இந்த ஹிம் வந்து கிரிக்கெட். ஹி வுட் கிராண்ட். ஹீனா இதில் வந்து ஆண்ட்டை சொல்லுது. ஆண்ட் தானே கொடுக்கணும், ஃபுட்டு கொடுக்குமா, அதுக்கிட்ட ஏதாச்சும் கிடைக்குமா, நம்ம போய் கேட்கலான்னு ஒரு போல்னஸ் வர வச்சுக்கிட்டு போய் கேட்க போகுது இந்த கிரிக்கெட். him shelter from rain and a mouthful of grain. He wished only to borrow. He would repay it tomorrow. அது என்ன சொல்லுதுன்னா, அதுக்கு இப்போ என்ன தேவை? ஒன்றுமே பண்ணலை, சம்மர் ஃபுல்லாக ஜாலியாக பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்துருச்சு. இப்போ அதுக்கு இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, அப்போ இருக்கிறதுக்கு ப்ராப்பராக ஒரு இடம் வேணும். ஃபுட் அண்ட் ஷெல்டர் தானே ரொம்ப இம்பார்ட்டண்ட் நமக்கு. நமக்கு என்ன பேசிக்காக என்ன சொல்ல, உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இதுதான். நம்ம மனுஷங்களுக்கு உடுக்க உடை, அதுங்களுக்கு தேவையில்லை. இருக்கிறதுக்கு ஒரு இடமும் சாப்பிட்றதுக்கு ஃபுட்டு இருந்தால் போதும். இது ரெண்டையுமே அது ரெடி பண்ணி வைக்கல. ஸோ அது என்ன பண்ணுது, ஒரு ஆண்ட் கிட்ட போயிட்டு கேட்க போகுது, நமக்கு ஏதாவது, எனக்கு தங்குறதுக்கு ஏதாவது இடம் கிடைக்குமா, இல்லை எனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கிரெயினாக நான் தானியம் அந்த மாதிரி எதாவது இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அப்படின்ட்டு போகுது. ஹி wished only to borrow. he paid tomorrow. அது கடனாக தான் கேட்குதாமா, எனக்கு கொடு, நான் நாளைக்கே உனக்கு ரீபே பண்ணுறேன், நாளைக்கு உனக்கு திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி போய் கேட்குது. If not, he must die of starvation and sorrow, says the ant to the cricket. I am your servant and friend, but we ants never borrow, we ants never lend. அது என்ன சொல்லுது, நீ இப்படி கொடுக்காட்டி நான் வந்து பசி பட்டினி அப்புறம் இந்த கவலையிலேயே நான் செத்து தான் போகணும் அப்படின்ற மாதிரி கிரிக்கெட் சொல்லுது. இப்போ அந்த ஆண்ட் வந்து கிரிக்கெட்டுக்கு பதில் சொல்லுது, ஐ ஆம் யுவர் சர்வெண்ட் அண்ட் ஃப்ரெண்ட். நான் உங்களோட சர்வெண்ட்டும் ஃப்ரெண்டும். ஆனால் நாங்கள் வந்து யார்கிட்டையும் கடனும் வாங்க மாட்டோம், நாங்களும் யாருக்கும் எதுவும் கொடுக்க மாட்டோம், எங்களுக்கும் எதுவும் தேவையில்லை, மிச்சவங்க கிட்ட இருந்து எங்களுக்கு தேவையானதை நாங்களே பண்ணிக்குவோம், அதே மாதிரி நாங்களும் யாருக்கும் எதுவும் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுது. அதனால தான் அதை மைசர்லி ஆண்ட்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் டெல் மீ டியர் கிரிக்கெட், டிட் யூ லே எனிதிங் பை when the weather was warm? Quoth the cricket, not I. அப்போ கேட்குது, ஹே கிரிக்கெட் நீ சொல்லு, நீ வந்து வெதர் வார்மாக இருக்கும் போது நல்ல, இப்போ வந்து குளிராக இருக்குது, குளிர்காலமாக இருக்குது, வின்டராக இருக்குது, நீ வந்து வெதர் நல்லா இருக்கிற சம்மர் அண்ட் ஸ்ப்ரிங் சீசனில் நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த, நீ ஒன்றுமே உனக்காக நீ சேர்த்தே வைக்கலையா அப்படின்னு இந்த எறும்பு இந்த கிரிக்கெட் கிட்ட கேட்குது. கோத் அப்படின்னா அது ஆர்கேக் இங்கிலீஷ் வேர்டு, அதாவது பழைய காலத்தில் யூஸ் பண்ண இங்கிலீஷ் வேர்டு, இந்த ஹேட் அதெல்லாம் படிக்கிறோம்ல, அது மாதிரி கோத்னா செட் அப்படின்ற மீனிங். கிரிக்கெட் சொல்லுது, இல்லை நான் பண்ணலை அப்படின்னு சொல்லி கேட்குது. மை ஹார்ட் வாஸ் ஸோ லைட் that I sang day and night, for all nature looked gay, for all nature looked gay. You sang, sir, you say. இங்கே பாருங்க, இது வரைக்கும், அதாவது மை ஹார்ட்லேருந்து இந்த கே வரைக்கும் கிரிக்கெட்டோட டைலாக். அடுத்ததில் வந்து நமக்கு ஆண்டோடது. மை ஹார்ட் வாஸ் ஸோ லைட், என் மனசே ரொம்ப இதமாக இருந்தது, நான் நல்லா நான் ராவும் பகலும் நல்லா ஜாலியாக ஹாப்பியாக பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன். ஃபார் ஆல், நமக்கு கேனா பார்த்தோம்ல, ஜாய்ஃபுல் அண்ட் கிளாட் அந்த மீனிங்கில் வரும். ஃபார் ஆல் நேச்சர் லுக், அது அந்த கிளைமேட், அந்த இயற்கையே ரொம்ப அழகாக இருந்தது. ஸ்ப்ரிங்கில் பாருங்கள், வசந்த காலம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்படி பூவெல்லாம் அப்போ தான் முளைச்சி இருக்கும், காலத்திலே சிறந்தது வசந்த காலம்னு சொல்லுவோம்ல, அந்த அந்த
வெதரை அந்த சீசனை பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருக்கு நம்ம கிரிக்கெட். ஜாலியாக ஹாப்பியாக அப்போ எல்லாமே ஈஸியாக கிடைக்கும், நினச்சா சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி ஃப்யூச்சரை பற்றி யோசிக்கவே இல்லை. வின்டர் எடுத்து வரமே நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளால் வெளியே போக முடியாது, குளிர் தாங்க முடியாது அப்படின்னு எதையுமே யோசிக்காமல் அது பாட்டுக்கு டே அண்ட் நைட் பாட்டு பாடிட்டு இருந்துச்சான். ஃபார் ஆல் நேச்சர் லுக் கே யூ சாங் சார் யூ சே அப்படி கேட்குது. என்னது பாட்டு பாடிட்டு இருந்தியா, ஜாலியாக இருந்தியா அப்படின்னு சொல்லி இந்த ஆண்ட் வந்து கேட்குது. Go then, says the ant, and danced the winter away. Thus ending, he hastily lifted the wicket, and out of the door turned the poor little cricket. Folks call this a fable. I'll warrant it true. Some crickets have 4 legs and some have 2. அப்போ வந்து இப்போ ஆண்ட் வந்து என்னது பாட்டு பாடிட்டு இருந்துச்சான்னு கேட்டுச்சா. இப்போ சொல்லுது, சரி அப்போ போ வின்டரையும் அப்படியே ஆடிட்டு டான்ஸ் ஆடிட்டே கழிச்சிரு அப்படின்னு அக்கல் பண்ணுது. இதை நம்ம வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் பன் அப்படின்னு கூட சொல்லலாம். பன் எனக்கு கொஞ்சம் காமிக்கலாக கொஞ்சம் ஹியூமரஸாக சொல்கிறத பண்ணுன்னு சொல்லுவோம். This ending, he hastily lifted the wicket and out of the door turned the poor little cricket. கதவை சாத்திட்டு கிளம்புன்ற மாதிரி கதவை சாத்திட்டு அது போயிடுது. வேறு வழியே இல்லை, கிரிக்கெட் வெளியே போய் தான் ஆகணும். இதுதான் இந்த போயம். இதில் வந்துட்டு இதில் லாஸ்ட் லைன் பாருங்கள், சம் கிரிக்கெட்ஸ் ஹேவ் 4 legs and some have 2. இது கிரிக்கெட்னு எதை சொல்ல, அந்த ரேசியாக ரெஸ்பான்சிபிளாக கிரிக்கெட் மட்டும் இல்லை 2 legன்ற சம் ஹேவ் 2னா 2 கால் இருக்கிறது யார், ஹியூமன் பீயிங்ஸ் தானே. அதை தான் மெட்டஃபாரிக்கலாக சொல்கிறாங்க. இது அடாப்டட் ஃப்ரம் ஏசப்ஸ் ஃபேபிள். ஃப்யூச்சரை யோசித்து பிளான் பண்ணி சேர்த்து வைக்க வேண்டியது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்றத சொல்கிறது தான் இந்த கதை. நமக்கு டிஎன்பிஎஸ்சிக்கும் அப்படி தான். இல்லை நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தால் படிக்காமல் முன்னாடியே, இப்போ கொரோனா டைம்லலாம் அவ்வளோ டைம் இருந்தது, அப்போல்லாம் படிக்காமல் நோட்டிஃபிகேஷன் வந்தப்புறம் அவதியாக படிக்கிறது தான். அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். பிளானிங் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், ஃப்யூச்சருக்காக சேவ் பண்ணுறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்கிறது தான் இது. இப்போ இதில் உள்ள ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்க்கலாமா. சில்லி யங் கிரிக்கெட். சில்லின்னு அதாவது ஒரு கிரிக்கெட்டை சில்லி அப்படின்னு ஒரு ஹியூமன் அட்ரிபியூட் கொடுத்ததுனால இட்ஸ் பர்சனிஃபிகேஷன். இங்கே வந்து கே சம்மர் அப்படின்னு இருக்குதா. நமக்கு எபித்தட்னா என்ன, ஒரு அட்ஜெக்டிவ் வச்சு சொல்கிறதானே எபித்தட். இதில் இந்த சம்மர்ன்ற நவுனுக்கு கேன்ற அட்ஜெக்டிவ் கொடுத்துருக்காங்க. கே அப்படின்னா நம்ம பார்த்தோம்ல கிளாட் அண்ட் ஜாய்ஃபுல். ஆக்சுவலி சம்மர் ஜாய்ஃபுல்லாக அப்படி இல்லை, அந்த கிரிக்கெட்டோட எக்ஸ்பீரியன்சஸ் வந்து ஹாப்பியாக ஜாய்ஃபுல்லாக இருந்தது. அதாவது கிரிக்கெட்டுன்றது ஒரு நவுனு, சம்மர்ன்றது ஒரு நவுனு. அந்த கிரிக்கெட்டுன்ற நவுனுக்கு வர வேண்டிய கேயை நம்ம சம்மருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுனால இட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் எபித்தட். இங்கே வந்து ஹிஸ் கபோர்ட் வாஸ் எம்டி. கபோர்ட்னா என்ன, கிரிக்கெட் கிட்ட கபோர்டாக இருக்கும் இல்லைல்ல, அது வந்து அதான் அது ஃபுட்டு சேமித்து வச்சுட்டு இருக்கிற இடம், அதை சொல்கிறாங்க. அதுதான் அதை வந்து கபோர்ட் மீன் பண்ணுறாங்க. ஸோ இட்ஸ் மெட்டஃபர். நாட்னு வருது ஆனஃபோர். நமக்கு ஆனஃபோர்னா என்ன, ஒரு போயமில் சக்ஸசிவ் ஒரு ஸ்டான்ஸால் சக்ஸசிவ் லைன்ஸ், அதாவது அடுத்தடுத்த லைன்ஸில் ஃபஸ்ட்டு ஃபியூ வேர்ட்ஸோ ஒன்றா ரிப்பீட் ஆகுறது இட்ஸ் ஆனஃபோரா. இங்கே நாட் வந்திருக்கு, ஸோ இட்ஸ் ஆனஃபோரா. அப்புறம் இங்கே அதே மாதிரி தான், ஹீன்னு ஃபஸ்ட்டு வேர்ட் ரிப்பீட் இருக்கா, ஸோ இட்ஸ் ஆல்சோ ஆனஃபோரா. இங்கே ஹீட் ரீபே டுமாரோன்னு இருக்கா, திருப்பி பே பண்ணுறது, அது எப்படி, அது வந்து ஒரு ஹியூமன் ஆட்ரிபியூட். ஹியூமன் செய்கிற ஒரு விஷயத்த அந்த கிரிக்கெட்டுக்கு சொன்னதுனால இட்ஸ் பர்சானிஃபிகேஷன். அப்புறம் வந்து இங்கே பாருங்கள், இந்த க்ரீனில் இருக்கிறது எல்லாமே பர்சானிஃபிகேஷன் தான். ஐ எம் யுவர் சர்வெண்ட், ஐ எம் யுவர் ஃப்ரெண்ட். நான் உன்னோட சர்வெண்ட் ஃப்ரெண்டுன்னு அந்த ஆண்ட்டும் ஒரு ஹியூமன் மாதிரி பேசுறதில்ல, இது வந்து ஒரு பர்சனிஃபிகேஷன். இங்கே வந்து வி ஆண்ட்ஸ் நெவர் பாரோ, இங்கே பாரோ லெண்ட், இது வந்து கான்ட்ராடிக்டரியான வேர்டு வேறு ஃப்ரேசஸில் வந்திருக்கு. அப்போ கான்ட்ராடிக்டரி வேர்ட்ஸ், ஆப்போசிட் வேர்ட்ஸ் தனித்தனி ஃப்ரேசஸில் வந்துச்சுன்னா வி கால் இட் ஆன்டிதீசிஸ். அப்புறம் இங்கே ஐ சாங், பாட்டு பாடுறதுன்னு சொல்லுதா, அதனால் இது வந்து பர்சானிஃபிகேஷன். இங்கே டே அண்ட் நைட்டுன்றது கான்ட்ராடிக்ட் ஆகுது, நடுவில் நமக்கு கனெக்டர் வந்திருக்கு, ஸோ இட்ஸ் ஆல்சோ அன் ஆன்டிதீசிஸ். இங்கே எல்லோவில் ஹைலைட் பண்ணியிருக்கிறது பாருங்கள், ஃபார் ஆல் நேச்சர் லுக் கே, ஃபார் ஆல் நேச்சர் லுக் கிரே. இது ஆக்சுவலி ரெஃப்ரைனாகவும் வரும், ரெப்படிஷனாக வரும். நமக்கு ரெஃப்ரைன்னா என்ன, ஒரு போயமில் அடுத்தடுத்தோ இல்லை ஃபஸ்ட்டு ஒரு லைன் கொடுத்து அப்புறம் ஒரு 4-5 லைனோ இல்லை கொஞ்சம் லாஸ்ட்டாகவோ அதே லைனை அப்படி ரிப்பீட் பண்ணுறது. எதுக்கு ரிப்பீட் பண்ணுவாங்கன்னா அந்த லைனை ஸ்ட்ராங்காக எம்ஃபசைஸ் பண்ணி அந்த பாயிண்ட்டை ஸ்ட்ராங்காக கன்வே பண்ணுறதுக்காக பண்ணுவாங்களா, இது வந்து ரெஃப்ரைன். ரெப்படேஷனும் அதே தான், நமக்கு அடுத்தடுத்து ரிப்பீட் ஆகுறது. இது ரெண்டுமே வரும். நமக்கு ஆப்ஷனில் ஒன்று தான் கொடுப்பாங்க, எது கொடுக்குறாங்களோ போட்டுக்கோங்க. இதில் யூ சாங், இங்கே ஐ சாங் மாதிரி இங்கே யூ சாங் கொடுத்துருக்காங்களா, சிங்கிங் வந்து ஒரு இன்செக்ட் கொடுத்ததுனால இட்ஸ் பர்சானிஃபிகேஷன். இங்கே வந்து சார் யூ சே, நம்ம பார்த்தோம்ல ரெட்டாரிக்கல் கொஸ்டின், இன்னொரு போயமில் பார்த்துருப்போம், ஹவுஸ் அண்ட் எல்ம் ஸ்ட்ரீட்டில் வரும் ரெட்டாரிக்கல் கொஸ்டின். என்னென்னு பார்த்தா ஒரு கொஸ்டின் கேட்டு அதை வந்து ஆன்சர் எதிர்பார்க்கல, அவங்க பாயிண்ட்டை கன்வே பண்ணுறாங்க அப்படி. இது வந்து ரெட்டாரிக்கல் கொஸ்டின். சம் ஹேவ் டூன்னு அந்த போய் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்ன சொன்னால, சம் ஹேவ் டூனா ஹியூமனோட இதை இம்ப்ளிகேட்டாக கம்பேர் பண்ணுறதுனால இட்ஸ் மெட்டஃபார். இதில்
ரெட் கலரில் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறது ஃபுல்லாகவே வந்து ஆலிட்ரேஷன். ஆலிட்ரேஷன்னா என்ன, நமக்கு ஒரு லைனில் ரெண்டு வேர்டோ ரெண்டுக்கு மேற்பட்ட வேர்ட்ஸ்லேயோ கான்சனன்ட் சவுண்ட் வேர்டோட பிகினிங்கில் ரிப்பீட் ஆகுறது. இதில் வந்து எஸ் ரிப்பீட் இருக்குது, ஸோ இட்ஸ் ஆலிட்ரேஷன். அப்புறமா இந்த லைனில் டபிள்யூ வாட் வில் இதில் ரிப்பீட் இருக்குது, ஸோ இட்ஸ் ஆலிட்ரேஷன். இதில் வித் அண்ட் வெட் இது ரிப்பீட், டபிள்யூ ரிப்பீட் இருக்குது, இது ஆலிட்ரேஷன். அப்புறம் இங்கே வென் வெதர் இதுலேயும் அப்படி தான். அப்புறம் ஆசனன்ஸ்னால் நமக்கு தெரியும்ல, ஒரு வேர்டோட பிகினிங்லேயோ அதாவது ஒரு பைட்டிக் லைனில் ஒரு வேர்டோட பிகினிங்லேயோ இல்லை மிடில்லையோ வாவல் சவுண்டு நமக்கு ரிப்பீட் ஆனால் இட்ஸ் அசனன்ஸ். இதில் அண்ட் ரிப்பீட்டாக இருக்குது, ஏ ரிப்பீட்டாக இருக்குது, ஸோ இட்ஸ் அசனன்ஸ். இங்கே ஹீ ஹேஸ்ட் இது வந்து அலிட்ரேஷன். இங்கே டோர் புவர் ஓ வாவல் சவுண்டு, சாரி இது நான் ப்ளூவில் தான் பண்ணியிருக்கேன், கரெக்ட் தான், இது அசனன்ஸ். இங்கே ஃபோக்ஸ் எஃப் இது வந்து ஆலிட்ரேஷன். அவ்வளோதான். இப்போ க்ளாசரி பார்க்கலாமா? அக்கஸ்டம் டு அப்படின்னா யூஸ் டு, பார்த்தனால பழகிட்டோம் அப்படின்ற மாதிரி மீனிங்கில். இந்த ஈடி வந்திருக்கா, அப்போ ஈடி வர எல்லாமே இல்லை, இங்கே வந்து அது வேர்பாக வந்திருக்கு. கேனா அட்ஜெக்டிவ், நம்ம ட்ரான்ஸ்ஃபர்ட் மெத்தட் பார்க்கும்போது பார்த்தோம்ல கிளாட் ஜாய்ஃபுல் தான் மீனிங். க்ரம்ப் அப்படின்னா நவுன், எ பீஸ் ஆஃப் பிரெட், பிரெட்டோட ஒரு பீஸ், ஸோ இட்ஸ் நவுன். ஃபெமைன் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் ஸ்கேர்சிட்டி ஆஃப் ஃபுட், பஞ்சம் அப்படி பார்த்தோம்ல, இட்ஸ் ஆல்சோ எ நவுன். மைசாலி ஹெசிடன்ட் டு ஸ்பெண்ட் மணி, எல்வை வந்துருக்குல்ல, மோஸ்ட்லி எல்வை வரது எல்லாமே நமக்கு அட்ஜெக்டிவாக தான் வரும். கோத் அப்படின்னா அது ஒரு ஆர்கேக் இங்கிலீஷ் வேர்டுன்னு பார்த்தோமா. செட் அப்படின்ற அர்த்தம். ஓல்டு இங்கிலீஷ், ஆர்கேக் இங்கிலீஷ்னா ஓல்டு இங்கிலீஷ்னு அர்த்தம். ஓல்டு இங்கிலீஷ் யூசேஜ் யூஸ்ட் ஒன்லி இன் ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் பர்சன் சிங்குலர் பிஃபோர் த சப்ஜெக்ட். இது எங்கே யூஸ் பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் பர்சனுக்கும் தேர்ட் பர்சனுக்கும் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு வேர்ப். ஹேஸ்டிலி நம்ம இங்கே வந்து இது அட்வர்பாக வந்திருக்கு. ஹேஸ்டிலின்னா ஹரிட்லி. இப்போது ரன் ஹேஸ்டிலி அப்படின்னா வேகமாக ஓடுனான்றது, வேகமாக இப்போ ரன் ஹேஸ்டிலின்னு அர்த்தம் வேகமாக ஓடுனா அப்படின்னு. இப்போ அந்த ஹேஸ்டிலின்ற வேர்டு வந்து எதை குறிக்குது, ரன், அதாவது வேகமாக ஓடுனா. எப்படி ஓடுனா, வேகமாக ஓடுனா. அப்போ ஓடுனான்றது வெர்பு, எப்படி ஓடுனான்ற வெர்பு குறிக்கிறதுனால இங்கே வந்து இது அட்வர்பாக வருது. இங்கே மைசர்லின்றது அந்த ஆண்ட்டை குறிக்குதா, மைசர்லி ஆண்ட். ஆண்ட்ன்றது நவுனு, அந்த நவுன் எப்படியாப்பட்ட ஆண்ட், அதாவது எப்படியாப்பட்ட நவுன் அது, அதை சொல்லுது அந்த மைசர்லின்ற வேர்டு, ஸோ இட்ஸ் அன் அட்ஜெக்டிவ். அப்ரிசியேஷன் கொஸ்டின் பார்க்கலாமா? A silly young cricket accustomed to sing through the warm sunny months of May, summer and spring. வாட் வாஸ் த ரொட்டீன் ஆஃப் த கிரிக்கெட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த கிரிக்கெட்டோட ரொட்டீன் என்ன, சம்மர் அண்ட் ஸ்ப்ரிங் ஃபுல்லாக பாட்டு பாடிட்டே இருக்கும், அதுதான் அதோட ரொட்டீன். நேம் த சீசன்ஸ் மென்ஷன்ட் ஹியர், சம்மரும் ஸ்ப்ரிங்கும். began to complain when he found that at home his cupboard was empty and winter was come. வாட் டஸ் ஹீ ரெஃபர் டு, இதில் இந்த ஹீ யாரை குறிக்குது, நமக்கு கிரிக்கெட் குறிக்குது. ஒய் வாஸ் ஹிஸ் கபோர்ட் எம்டி, அதோட கபோர்டு ஏன் எம்டியாக இருக்குது, ஏன்னா அது வந்து எதையுமே சேர்த்து வைக்கல, சேர்த்து வச்சுருந்தா தானே ஏதாச்சும் இருக்கும், ஒன்றுமே சேர்த்து வைக்கல வின்டருக்காக, ஸோ அதோட கபோர்டு வந்து எம்டியாக இருக்குது. நாட் அ crumb to be found on the snow covered ground. What couldn't be find on the ground? He couldn't even find a crumb of bread. ஒரு குட்டியோண்டு துளி கூட கண்டுபிடிக்க முடியல அதால். why was the ground covered with snow? எதனால் அது கவர்டாக இருந்தது, ஏன்னா அது வின்டர் சீசன். சாரி. அடுத்து, at last by starvation and famine made bold, all dripping with wet and all trembling with cold. வாட் மேட் த கிரிக்கெட் போல்ட், அந்த எதை வந்து போல்ட் ஆக்கிச்சு, அந்த போய் ஆண்ட் கிட்ட போய் கேட்கலான்னு நினைக்கும்ல, எதனால் கேட்கலான்னு நினைக்கும், பஞ்சத்துலேயும் பசி பட்டினினாலையும் போய் கேட்கணும்னு நினைக்கும். why did the cricket drip and tremble? எதனால் அது நடுங்கிட்டு இருந்துச்சு, ஏன்னா அது ரொம்ப குளிர்ச்சு அதுக்கு, because it's a winter season. away he set off to a miserly and to keep him alive he would grant him shelter from rain and a mouthful of grain. whom did the cricket want to meet? why? அது கிரிக்கெட் யாரை போய் பார்க்கணும்னு நினச்சிச்சு, மைசர்லி ஆண்ட்டை. எதுக்கு பார்க்கணும்னு நினச்சிச்சு, அதுக்கு போய் சாப்பாடு தங்குறதுக்கு இடமும் கேட்க நினச்சிச்சு, அதுதான். வாட் வுட் கீப் ஹிம் அலைவ், எது அதை வந்து உயிரோட வச்சுருக்கும், மவுத் ஃபுல், அதாவது ஒரு சாப்பாடு தானே வேணும் அதுக்கு, அந்த மாதிரி கிரெயின் கேட்டுச்சு, அதுதான். மவுத் ஃபுல் ஆஃப் கிரெயின் வுட் கீப் ஹிம் அலைவ். But we ants never borrow, we ants never learn. Why do you think ants neither borrow nor learn? Because they are hard working and save for winter during spring and summer. அதுங்க சேர்த்து வைக்குது, அதனால் அதுங்க யார்ட்டையும் போய் கேட்குறதும் இல்லை, அவங்களும் யாருக்கும் கொடுக்கணும், தனக்கு தேவையானது அது சேர்த்து வச்சுருக்குது, மித்தவங்களுக்கு கொடுத்து அது என்ன பண்ணும், அதனால அது யாருக்கும் கொடுக்குறதும் விரும்பப்படல. Who says these lines to whom? யார்கிட்ட சொன்னால்,
நான் கொடுக்க மாட்டோம், அதாவது ஆண்ட் யாருக்கும் வாங்கவும் செய்யாது கொடுக்கவும் செய்யாது ஒரு ஆண்ட் வந்து கிரிக்கெட் கிட்ட சொல்லுச்சு. நாட் ஐ, மை ஹார்ட் வாஸ் ஸோ லைட் தட் ஐ சாங் டே அண்ட் நைட் ஃபார் ஆல் நேச்சர் லுக் கே. ஹூ டஸ் ஐ ரெஃபர் டு? இதில் இது வந்து கிரிக்கெட் தானே சொல்லுவோம், நான் வந்து பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு. வாட் வாஸ் த நேச்சர் ஆஃப் த கிரிக்கெட், ஹவு டு யூ நோ? இதில் கிரிக்கெட்டோட நேச்சர் என்னன்னு கேட்டுருக்காங்க, நமக்கு எப்படி தெரியும்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தான் சொல்லிகிட்டே இருக்க, ரிப்பீட்டடாக சொல்லுது ஐ சாங் அந்த மாதிரி சொல்லிகிட்டே இருக்கா. அப்போ அதோட நேச்சர் என்ன? ஃப்யூச்சரை பற்றி இது யோசிக்கவே இல்லை, ரொம்ப லேசியாக இர்ரெஸ்பான்சிபிளாக இருக்குது, அதுதான் அதோட நேச்சர். த கிரிக்கெட் வாஸ் லேசி அண்ட் இர்ரெஸ்பான்சிபிள், இட் டிடன்ட் திங்க் அபவுட் த ஃபியூச்சர். Thus ending, he hastily lifted the wicket and out of the door turned the poor little cricket. The ant refused to help the cricket. Why? அது ஏன் ஹெல்ப் பண்ண இது பண்ணிச்சு? பிகாஸ் இட் sang and enjoyed the summer without working hard for the future. Explain the second line. செகண்ட் லைனில் என்ன சொல்ல வராங்க? அந்த ஆண்ட் வந்து கிரிக்கெட்டை கிளம்பி போக வச்சிருச்சு. The ant made the cricket move away. He wished to only borrow, he'd repay tomorrow. Pick the rhyming words in the borrow and tomorrow. Rhyme ஆகுதா? Give more examples of rhyming words. அந்த poemல இருக்க வேறு rhyming words கேட்டிருக்காங்க. Sing, spring, bold, cold, ant, grant, rain, grain, night, light, wicket, cricket, true, to, gay, ray. My heart was so light that I sang day and night. For all nature looked gay, you sang, sir, you say. இது பாருங்கள், லைட் நைட் ஏஏ வச்சுக்கலாமா, கேஸே பிபி வச்சுக்கலாமா. ஸோ இட்ஸ் அ ரைமிங் ஸ்கீம், ஏஏ பிபி. இது வந்து நமக்கு இது ஆக்சுவலி கேட்க மாட்டாங்க, சும்மா அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் வேணால் ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கோங்க பாஸ் பண்ணி. பின் அந்த வேர்ட்ஸ் கொடுத்து இது ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், அந்த போய் முடிஞ்சிருச்சு.